ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம நிறைய டாப்பிக்கை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வீடியோவோட லென்த் அதிகமாக தான் இருக்கும். ஒன்று 2x ஸ்பீடில் பாருங்கள், அப்படி இல்லைனா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நேற்றுலேருந்து எனக்கு ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய பர்சனலாக மெசேஜஸ் வந்தது. நாட்கோ ஃபார்மா இந்த அளவுக்கு இருந்திருக்கு, இப்போ வாங்கலாமா, ஆவரேஜ் பண்ணலாமா, இல்லை விற்றுட்டு வெளியே வந்துடலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. முதல்ல இந்த நாட்கோ ஃபார்மா விழுந்ததுக்கு காரணம் வந்து அவங்களோட வஸ்டான ஒரு Q4 ரிசல்ட் தான். என்னன்னா இவங்களோட கிராஸ் ப்ராஃபிட், அதாவது டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி டிப்ரிஷியேஷன்லாம் கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 77% இயர் பேசிஸில் விழுந்திருக்கு. இவங்களோட ரெவன்யூ 39% விழுந்திருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 34% அளவுக்கு விழுந்திருக்கு இயர் பேசிஸில். அண்ட் இது வந்து இந்த அளவுக்கு இந்த கம்பெனி மோசமான ரிசல்ட்டை கொடுக்குன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. காரணம் என்னன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்தே இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே தான் இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு மோசமான ரிசல்ட் அந்த அண்ணே விழுந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி பயங்கரமாக விழுந்த கம்பெனிஸ் வந்து ஃபார்மா செக்டரில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. ஈவன் கொஹான்ஸ் லைஃப் சயின்ஸ் கூட அவங்களோட Q4 நம்பருக்கு அப்புறம் விழுந்தாங்க. அண்ட் சிப்லா கூட ஓரளவுக்கு லைட்டாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை பார்க்க தான் செஞ்சது. ஸோ வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃப்ரெஷ் என்ட்ரி போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்று தான். என்னன்னா இப்போ டெக்னிக்கலாக நாட்கோ ஃபார்மாக்கு இப்போ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 1127. அந்த ப்ரைஸை உடைக்கிற வரையும் இது டெக்னிக்கலாக லாங் கிடையாது. ஆனால் டவுன்வர்ட் ஆவரேஜ் கூட இன்னும் வந்து இந்த ஷேர் வந்து கண்டினியூஸாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதனோட ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் பார்த்தோம்னா விழ ஆரம்பித்தா விழுந்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏற ஆரம்பிக்காது. ஸோ இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட் மாறுற வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நீங்கள் முதல் முறையாக நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அது யார் வேணால் சொல்லிட்டு போட்டோம், பட்டாஸ் லிஸ்ட்டு, புஸ்வானா லிஸ்ட்டு, சரவெடி லிஸ்ட்டு, எதை வேணால் சொல்லிட்டு போட்டோம். நீங்கள் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 2-3% மேலே அலோகேட் பண்ணக்கூடாது. அதை தாண்டி போகும்போது நீங்கள் வந்து பெயினை சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த அளவுக்கு மார்க்கெட் விழுந்தாலும் 2 வருஷமாக மார்க்கெட் எங்கேயும் போலினாலும் நீங்கள் அழகாக உங்களோட அசட்ஸை டைவர்சிஃபை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுக்காம இருந்தால் கூட பெரிய அளவுக்கு நெகட்டிவாக மாறி இருக்காது இந்த 2 வருஷத்தில். ஸோ பார்த்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளாம் ரொம்ப சின்ன பிளேயர்ஸ், அதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் அடுத்து இன்றைக்கி காலையில் வந்த ஒரு அப்டேட் என்னென்னா NSE இதுக்கு மேலே F&Oவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக் ஆப்ஷன்ஸு, ஃபியூச்சர்ஸில் ட்ரேடிங்கை வந்து 3:30 மணிலேருந்து 3:40 வரையும் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதனால் வரையும் ட்ரேடிங் வந்து எப்படி நடக்கும்னா காலையில் 9:15 ட்ரேடிங் ஆரம்பிச்சிடும், ஈவினிங் 3:30 மணிக்கு முடியும். காலையில் 9 மணிக்கே ப்ரீ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடும். ப்ரீ மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் ஆர்டர் போடலாம், இந்த விலைக்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போடலாம். அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் பேசிஸில் இதுதான் ப்ரைஸ், ஓப்பனிங் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையாக இருந்தது, NSE இருந்தாலும் BSE இருந்தாலும். அண்ட் மார்க்கெட் முடியும் போது க்ளோசிங் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் ½ அன் ஹவரில் ட்ரேட் ஆச்சு இல்லைங்களா, அந்த லாஸ்ட் ½ அன் ஹவரில் VWAPன்னு சொல்லுவாங்க, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். அந்த வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் மூலிமா ஒரு ஆவரேஜ் ப்ரைஸு இதுதான் க்ளோசிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால தான் லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸுக்கும் க்ளோசிங் ப்ரைஸுக்கும் எப்பயுமே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். உதாரணத்துக்கு ஃப்ரைடே வந்து மார்க்கெட் பயங்கரமாக இருந்தது, நிஃப்டி கிராஷ் ஆச்சு இல்லையா MSCI ரீபிளான்ஸ் காரணமாக. அன்றைக்கி ஃப்ரைடே லாஸ்ட் மினிட்ல ட்ரேட் ஆகி முடிஞ்சது 23,608 பாயிண்ட்டில் நிஃப்டி ட்ரேட் ஆகி முடிஞ்சது. ஆனால் க்ளோசிங் போய் பார்த்தீங்கன்னா 23,547 காமிக்கும். இதுக்கான காரணம் அந்த லாஸ்ட் 30 நிமிஷத்தோட ஆவரேஜ் தான் இந்த 23,547. இந்த ப்ராசஸ் தான் எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து செபி வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ரூல்ஸ். வர ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து செபி வந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸை மாற்றுறாங்க, இந்த க்ளோசிங் ப்ரைஸை கால்குலேட் பண்ணுற சிஸ்டத்தை மாற்றுறாங்க. இதையும் ப்ரீ மார்க்கெட்டில் எப்படி ஆக்ஷன் பேசிஸில் சொல்கிறாங்க, அதே மாதிரி எண்டிங்லேயும் க்ளோசிங் ப்ரைஸையும் ஆக்ஷன் பேசிஸ்லேயே சொல்கிறாங்க. இதுக்கான பேர் வந்து க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறாங்க. இந்த செஷனை டைம் வைஸ் பார்த்தோம்னா இயல்பாக மார்க்கெட் 3:30 மணிக்கு முடியுங்களா, இப்போது இந்த புது மெத்தடில் 3:15 3:20 வரையும் ட்ரேட் ஆன ப்ரைஸை ரெஃபரன்ஸ் ப்ரைஸாக எடுத்துப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் ப்ரைஸை வச்சுக்கிட்டு 3:20 3:28 வரையும் ஆஃப்டர் ஆக்ஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆர்டரே இருக்கும். இப்போ எப்படி ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் இருக்குது, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆக்ஷன் ஆர்டர்னே சொல்லிட்டு ஒரு தனி ஆர்டர் இருக்கும். இந்த ஆர்டரை 3:20 3:28 வரையும் போடலாம். அதே மாதிரி அதை மாடிஃபை பண்ணலாம், அதை கேன்சலும் பண்ணலாம். கரெக்டாக மார்க்கெட் முடியறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ரேண்டமாக இந்த ஆர்டர் வந்து இந்த ஆர்டரை விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த ஆர்டரை போட முடியாது, இதுக்கு மேலே நீங்கள் போட்ட ஆர்டரை மாடிஃபை பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இது எதுக்குன்னா மேனிப்புலேஷனை குறைக்கிறதுக்காக தான். ஒன்ஸ் மார்க்கெட் 3:30 முடிஞ்சிருச்சுன்னா கேஷ் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 5 நிமிஷம் 3:30 3:35 வரையும் இந்த 5 நிமிஷத்தில் இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணுவாங்க. இந்த ஆக்ஷன் ஆர்டர்ஸில் எல்லா ஆர்டர்ஸையும் மேட்ச் பண்ணுவாங்க. 100 ரூபாயில் ஒருத்தன் விற்கிறேன்னு சொல்லுவான், 100 ரூபாயில் இன்னொருத்தன் விற்கிறேன்னு சொல்லுவான். அவனுங்களை வந்து மேட்ச் பண்ணி விடுற ஆர்டரை வந்து அந்த வேலையை வந்து பார்ப்பாங்க. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் 3:35க்கு ஃபைனலாக க்ளோசிங் ப்ரைஸ் இதுதான் டிக்ளேர் பண்ணிடுவாங்க.
அதுக்கப்புறம் எஃப்என்டோவில் இந்த டெரிவேட்டிவ்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் இதுக்கு மேலே நடக்க போகுது. அண்ட் இந்த ப்ராசஸ் செபி எது கொண்டு வராங்கன்னா மேனிப்புலேஷனை குறைக்கிறதுக்காகன்னு சொல்கிறாங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ரூல்ஸ் மாற்றினா எப்படி, ஏதாவது ஒரு ரூல்ஸை 6 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அது எய்தர் லாட் சைஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா மார்ஜினாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருந்தால் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு பேர் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் சொல்ல போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி நடைமுறையில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் கேஷ் மார்க்கெட்டில் இது எந்த இம்பாக்டும் இல்லை. டெரிவேட்டிவ்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறாங்க. இதை ப்ரைஸை அந்த க்ளோசிங் ப்ரைஸோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் மேட்டர். நேற்று எஃப்ஐஐஸ் வந்து பயங்கரமாக செல் பண்ணியிருக்காங்க, டிஐஸ் பயங்கரமாக வாங்கியிருக்காங்க. அதுக்கான காரணம் எம்எஸ்சிஐ ரீபேலன்சிங் நடந்தது தான். அதாவது எம்எஸ்சிஐனா மார்கன் ஸ்டாண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க, இன்டர்நேஷ்னல் பேங்கர். அவங்க ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோ உருவாக்கியிருப்பாங்க. இந்த போர்ட்ஃபோலியோவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஷேர்ஸை வாங்கலாம், இந்த ஷேர்ஸை வித்துடலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க அப்பப்போ வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாம் வித்துடலாம்ப்பா, இந்த ஷேர்ஸை புதுசாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லக்கூடிய ஷேர்ஸை நிறைய ஃபண்ட் மேனேஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் நேற்று புகுந்து விளையாடினதுனால நேற்று லாஸ்ட் ½ அன் ஹவரில் நிஃப்டியில் வந்து ரத்த கிளறியாச்சு. அதை பற்றி நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் கூட நம்ம போட்டிருக்கோம். அதாவது நிஃப்டியோட ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் அளவுக்கு டிஃப்ரென்ஸ். ஈவன் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸோட க்ளோசிங்கோட கம்பேர் பண்ணால் கூட 150 பாயிண்ட் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. மண்டே ஒரு வேலை பெருசாக எந்த நெகட்டிவான விஷயமும் இல்லாமல் ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 150 பாயிண்ட் வந்து ரெக்கவர் ஆகிடும். கிட்டத்தட்ட நிஃப்டி ஃபியூச்சரோட வந்து மார்க்கெட் வந்து ஏறிடும். ஒரு வேலை நெகட்டிவான விஷயம் வந்துச்சுன்னா அந்தளவுக்கு பெரிய நெகட்டிவான விஷயம்னா ஸ்பாட் வந்து இதே அளவுக்கு ஃபியூச்சர் வந்து குறைஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஈவன் எஃப்ஐஐஸ் வந்து நேற்று கேஷ் மார்க்கெட்டில் 21,106 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 16,764 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டெக்ஸ் ஷார்ட் பொசிஷன்ஸில் எஃப்ஐஐஸ் இன்னும் 88% வந்து ஷார்ட்டில் தான் இருக்காங்க. இன்னமும் அவங்களுக்கு வந்து கன்விக்ஷன் வரல இந்த பிரச்சனை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் இன்னும் டீல் முடியல அப்படின்னாலும் வேலைக்கிழமை இருந்த அளவுக்கு க்ரூட் ஆயிலோட விலை ஏறல. கிட்டத்தட்ட $91 $92 வந்துருச்சு. ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் கணக்கு போடுது. அண்ட் அடுத்து இந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா பஞ்சாயத்துக்கு வந்தோம்னா ஈரான் இன்னமும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட நோக்கம் போரை முடிக்கிறது தான். இந்த என்ரிச்டு யுரேனியத்தை பற்றியெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு டீல்னா சைன் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா டீல் சைன் பண்ணணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போது நம்ம இந்த வீடியோக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அமெரிக்காவோட பீட் ஹெக்ஸத் வார் செக்ரட்டரி இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரானோட பேச்சுவார்த்தை ப்ராக்ரெசிவாக போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரமே டீல் எட்டிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரிப்போர்ட்டர் சும்மா போகும்போது கேட்கும்போது எதையாவது ஒன்றத்தை சொல்லணும்னு சொல்ல வேண்டியது. இது எத்தனை முறை இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஈரான் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்களோட ஐஆர்ஜிசி நேவியோட கோஆர்டினேட் பண்ணி 20 கப்பல்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை லாஸ்ட் 24 மணி நேரத்தில் கடந்திருக்குன்னு சொன்னாங்க. போன வாரம் சண்டே வந்து 34 கப்பல்கள் அளவுக்கு லாஸ்ட் 24 மணி நேரம் கடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 80லேருந்து 90 கப்பல் அளவுக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் கடந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட 1/3 இல்லை 1/4 வந்து கப்பல்கள் இப்போ போகுதுன்றது கூட க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் குறைஞ்சதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இது இப்படி போயிட்டு இருக்கும்போது கத்தார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு டெம்பரவரி டோல் அப்படின்னா கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காங்க. என்னன்னா இதுக்கு மேலே எப்போ கப்பல் போனாலும் நான் டோல் வாங்குவேன்னு சொல்கிறத தவிர்த்து வேணும்னா ஒரு 2 வருஷத்துக்கு வாங்கிக்கோப்பா, இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறதுல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இதை டெரைவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் கண்ணு கெட்டின தூரத்துக்கு இந்த பஞ்சாயத்து முடிய போகிறதா நமக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் நேற்று ஃப்ரைடே அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. அவங்களோட டவ் ஜோன்ஸ் 0.7% பாசிட்டிவாகவும், நாஸ்டாக் 0.36% பாசிட்டிவாகவும், S&P 500 0.22% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வியாழக்கிழமை $4,350 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட $200 அளவுக்கு ஒரு ட்ராய் ஒன்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆகி $4,538 முடிஞ்சிருக்கு. நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் 24 கேரட் கோல்டு 15,681 ஒரு கிராமுக்கும், அண்ட் 22 கேரட் கோல்டு 14,374 ஒரு கிராமுக்கு ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நியூஸ் ரிப்போர்ட், இது இன்னும் அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் இல்லை, தங்கத்தோட இறக்குமதி செய்யக்கூடிய பேஸ் ப்ரைஸை கவர்மெண்ட் குறைக்கலாமா அப்படின்ற ஒரு ஆலோசனையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி குறைச்சாங்கன்னா தங்கத்தினோட விலை இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் ஒரு கிலோக்கு 2,68,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட ESTINR என்னதான் நேற்று மார்க்கெட் லாஸ்ட் ½ அன் ஹவரில் வந்து பிளட் பாத் ஆனாலும் லாஸ்ட் ½ அன் ஹவரில் 20 பைசா அளவுக்கு நம்மளோட ESTINR அப்ரிஷியேட் இருக்குது. அது வந்து பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஒரு வேளை இது வந்து இந்த MSCI ரீபேலன்சிங்னால நடந்துச்சுன்னா
மண்டே இந்த எல்லா லாஸஸும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ESDINR 94 ரூபா 99 பைசா பாட்டா செருப்பு மாதிரி வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து குளோபல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் அடுத்து இன்றைக்கி காலையிலே ஒரு அப்டேட் வந்தது. ஜெப்டோவோட IPOக்கு செபி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் கூட அதனோட அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் அதனோட விலை பீக்லேருந்து 30% அளவு கிராஷ் ஆயிருக்கு. இதனால தான் நான் எப்பயுமே சொல்வேன், இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கி தரேன்னு சொல்கிறவன், பாண்டில் முதலீடு பண்ணு நிறைய வட்டி வரும்னு சொல்கிறவன், நான் உனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்லித்தரேன், ஆப்ஷன் செல்லிங் சொல்லித்தரேன், 75,000 ரூபா ஃபீஸ் கட்டுன்னு சொல்கிறவங்க, அதே மாதிரி நான் ஈவெண்ட் நடத்துகிறேன் டிக்கெட் வாங்கிக்கோன்னு சொல்கிறவங்க, நான் புக்கு விற்கிறேன்னு சொல்கிறவங்க, இவங்க யாரையும் நம்பாதீங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட உங்ககிட்ட பணம் நிறையா இருக்குது, அவங்களுக்கு சும்மா ஒரு 50,000 ரூபா கொடுத்துட்டு வரதா இருந்தால் போய் கொடுத்துட்டு வாங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல வைக்க விரும்புகிறேன். அண்ட் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தோம்னா நேற்று அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவில் 1145 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும், டிக்ளைனில் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக முடிஞ்சது 2171 கம்பெனிஸ் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஐடி செக்டாரை தவிர்த்து மற்ற எல்லா செக்டாரும் நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஐடி செக்டார் 0.6% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆட்டோ செக்டார் 2% நெகட்டிவாகவும், மேக்னிட்டி 1% நெகட்டிவாகவும், ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் 1.5% 2% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் இப்போ ஈவினிங் 4 மணிக்காக வந்த ஒரு அப்டேட் என்னென்னா, நம்மளோட கவர்மெண்ட் இந்த பருத்தி இருக்கு இல்லையா, அதனோட இறக்குமதி மேலே போடக்கூடிய இறக்குமதி வரியை அக்டோபர் 30 வரை எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் பருவமழை இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனாலையும், அதே மாதிரி இன்புட் காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற காரணத்தினாலும் இந்த இறக்குமதி வரியை நாங்கள் எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது டெக்ஸ்டைல் கம்பெனி SP Apparels, KPR Mills இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. அண்ட் ஒன் டே இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ன்னு பார்த்தோம்னா, குஜராத் கேஸ் அவங்களோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் 46% அளவுக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் குறைஞ்சிருக்கு. அண்ட் ஒன் டைம் எக்ஸப்ஷனல் லாஸாக வந்து 147 கோடி ரூபா சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெவன்யூ 3.5% அளவுக்கு இருந்திருக்கு. மார்ஜின் கிட்டத்தட்ட 5% இருந்திருக்கு. 15% இருந்த மார்ஜின் 10% குறைஞ்சிருக்கு. அண்ட் மார்க்கெட் இந்த ரிசல்ட்டை எப்படி எடுத்துக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆல்ரெடி கேஸ் ப்ரைஸஸ் ஏறி இருக்குது. இவங்களுக்கு வந்து நெகட்டிவான ஒரு ரிசல்ட் தான் வரும்னு சொல்லிட்டு மார்க்கெட் இதை கடந்து போகுதா, இல்லை மார்க்கெட் இன்னும் போட்டு இவங்களை அடிக்க போதான்னு சொல்லிட்டு மண்டே தான் நம்ம பார்க்கணும். அண்ட் கன்கார்ட் பயோடெக் அவங்களோட Q4 நம்பர்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் 37% அளவுக்கு இயர் பேசிஸில் குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 24% குறைஞ்சிருக்கு. மார்ஜினும் 6% குறைஞ்சிருக்கு. 44%லேருந்து 38% குறைஞ்சிருக்கு. அண்ட் இவங்க நாட்கோ ஃபார்மா அளவுக்கு பாதி குறையல. அது வரையும் ஒரு நல்ல விஷயம். அண்ட் சியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு AI கம்பெனியை வாங்க போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. TAO டிஜிட்டல் அப்படின்ற ஒரு AI சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து ஒரு கலிஃபோர்னியாவை சேர்ந்த கம்பெனி. இந்த கம்பெனி என்ன வேலைக்கு வாங்க போகிறாங்கன்னா $218 மில்லியன் கொடுத்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து என்டர்பிரைசஸ் வேல்யூவேஷனில் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேல்யூவேஷன் படி பார்க்கும்போது இப்போ அவங்களோட கிராஸ் ப்ராஃபிட்டை கனெக்ட் போட்டோம்னா 9.5 டைம்ஸ் கொடுத்து வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது சியான்ட்டுக்கு பாசிட்டிவான விஷயமா அமையும். மண்டே அவங்களோட ஷேர் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் FSI வந்து பார்த்தீங்கன்னா IRCTCக்கு ஒரு நெகட்டிவான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரு நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 12223 அந்த ட்ரெயினில் பரிமாறப்பட்ட உணவுகள் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை, சீரியஸ் ஹெல்த் கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்றதை எங்களுக்கு வந்து எவிடன்ஸாக சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது IRCTCக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் பார்க்கலாம். ஆனால் பெரிய அளவுக்கு வந்து இந்த ஷேர் ப்ரைஸ் இம்பாக்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு காலையில் மந்த்லி எக்கனாமிக் ரிப்போர்ட், மே மாதத்துக்கான எக்கனாமிக் ரிப்போர்ட்டை நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு முக்கியமான மீட்டிங்கும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மேபி வரும் நாட்களில் இந்த மீட்டிங்கில் அதை பேசினாங்களான்னு தெரியல, வரும் நாட்களில் LTCG STT மேலே ஏதாவது ஒரு கன்செஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மீட்டிங்கில் அவங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா, க்ரூட் ஆயிலோட விலை ஏறுறது இந்தியாவோட எக்கனாமிக் குரோத்தை டைரெக்டாக பாதிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ட்ரேட் டிஃபிசிட்டை இந்த நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து ஒரு குஷனாக வந்து செயல்பட்டு இருக்கு ட்ரேட் டிஃபிசிட்டை சமாளிக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் இவங்களும் கூட இந்த வருஷம் மான்சூன் பருவமழை வந்து கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவான விஷயமா இருக்குது. அண்ட் இந்த மான்சூன் கம்மியாக இருக்கிறதுனால CPI இன்ஃப்ளேஷன், WPI இன்ஃப்ளேஷன் எல்லாமே அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் எல்லா பொருட்களோட விலையும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த போர் சீக்கிரம் முடியணும், மழை ஒழுங்காக பெய்யணும், அது வந்து கடவுள் கையில் தான் இருக்குது.
அண்ட் எல்லா மக்களும் இந்த க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாக இருந்தனால, பெட்ரோல் விலை அதிகமாக இருந்தனால ஈவியை நோக்கி போகிறாங்க இல்லையா. இப்போ எலக்ட்ரிசிட்டியோட விலையும் அதிகமாக போகுது. என்னன்னா, உத்தரப்பிரதேஷில் வர ஜூன் மாதத்துலேருந்து எலக்ட்ரிசிட்டியோட விலை 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஈவி செக்மெண்ட்டையும் வந்து பாதிக்க போகுது, மொத்தமாக நம்மள தான் பாதிக்க போகுது எல்லாமே. அண்ட் ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன நிதியாண்டில் ஃபினான்ஷியல் இயர் 26ல் எங்களுக்கு 1,69,000 கோடி ஃபாரெக்ஸ் கெயின்ஸாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சும்மா ஒரு நோஷனல் கெயினாக தான் நம்ம எடுத்துக்கணும். காரணம் என்னன்னா, இவங்க வந்து டாலர் வந்து ஒரு 70 ரூபா இருக்கும்போது வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கெட்டில் டாலருக்கான தேவை இருக்குது. ஸோ 95 ரூபா இருக்கும்போது இவங்க விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 70 ரூபாய்க்கு வாங்கி 95 ரூபாய்க்கு நான் விற்றேன் அப்படிங்கும்போது 25 ரூபா எனக்கு லாபம் இல்லையா. இது வந்து ஒரு அக்கௌண்டிங் ப்ராஃபிட்னே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்மளோட ஐஎன்ஆர் வந்து டிப்ரீஷியேட் ஆகுது, நெகட்டிவான விஷயம் தான். ஸோ இது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா நியூஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னோட ஃபேஸ்புக் லிங்க் இருக்கும், அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பர்சனலாக கேட்கணும்னு கேட்கலாம், அப்படி இல்லைனா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் அதுக்கான ரிப்ளைவை கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.